ஒரு நாள் என்னுடைய 8வது வகுப்பு, நான் நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க ஷீட் வீட்ல இருக்கோம், டிப்பு ஸ்ட்ரீட். அதுல ஒரு குட்டி பால்கனி இருக்கும். சனிக்கிழமான அப்பா வந்து 50 ரூபாய் கொண்டு வருவார், எக்ஸ்ட்ரா மணி. அன்னைக்குதான் அடுத்த நாள் வந்து கறி சாப்பாடு கிடைக்கும் எங்களுக்கு. நல்ல கறி வச்சு சமைப்பாங்க அம்மா, அந்த 50 ரூபாய் வச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா கறி சாப்பாடு. அன்னைக்கு அப்பா 50 ரூபாய் கொண்டு வரல. வீட்டுல அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சண்டை, எனக்கு நல்ல ஞாபகம். ராத்திரி 11:30 மணி இருக்கும். அம்மா சண்டை போட்டு தூங்கிட்டாங்க. எங்க யாருக்குமே சாப்பாடு கொடுக்கல அன்னைக்கு நைட்டு. நாங்க எல்லாருமே அழுது தூங்கிட்டோம். அப்பா நாளைக்கு காலையில காசு கொண்டு வரலையேன்னு சொல்லிட்டு சண்டை. அம்மா ராத்திரி 11:45 12 மணி இருக்கும். என் காலை யாரும் இப்படி சுரண்ட மாதிரி எழுந்திருச்சு பார்த்தா அப்பா எந்திரினார். நேர அப்பா பால்கனிக்கு போனார். நானும் பால்கனிக்கு போறேன். ரூம்ல என் ஜோல்னா பை இருக்கு. அம்மா எழுந்திருச்சிட போறா, மெதுவா எடுத்துட்டு வானார். மெதுவா எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். திறந்து பார்த்தா இதா பெரிய புக்கு. நான் ரத்னா கேஃப்ல இறங்கினா 50 ரூபாய் இருந்துச்சு. கீழே புக்கெல்லாம் போட்டு வித்தானா, இந்த பெரிய புக்கு 50 ரூபான்னு சொன்னான். என் புள்ள படிக்கிற புள்ள. புக்கு வாங்கினா இவ விட மாட்டா. வாங்கிட்டேன். தமிழ்ல தான் இருக்கு, எனக்கு தெரியாது என்ன புக்குன்னு. படி. அந்த லைட், இந்த மாதிரி ஒரு தெரு லைட் விழுது பல்கனில. 13 வயசு எனக்கு. இப்படி பாக்குறேன், என்னன்னு, என்ன புக்குன்னு. திருமூலர் அருளிய திருமந்திரம். இன்னைக்கும் அப்பாவுடைய நினைவா அந்த புக் என்னுடைய ஷெல்ஃப்ல இருக்கு. அப்படிதான் திருமூலர் எனக்கு அறிமுகமாகிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், படமாடும் கோவில் பகவர் கொன்றியில், நடமாடும் கோவில் நம்பர்க்கதாக, நடமாடும் கோவில் நம்பர் கொன்றியில், படமாடும் கோவில் பகவர்க்கதாமே. எவ்வளோ சிந்தனை, எவ்வளோ பெரிய சிந்தனை. சாமிக்கு கொடுக்காத, கோயிலுக்கு கொடுக்காத. கோயிலுக்கு சாமிக்கு கொடுத்தா மக்களுக்கு வராது, மக்களுக்கு கொடு சாமிக்கு போயிரும்.